கர்நாடகாவில் நடைபெற்று வரும் போராட்டம் காரணமாக தமிழகம் மற்றும் கர்நாடக இடையிலான போக்குவரத்து சேவை 3வது நாளாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து நமது செய்தியாளர் விக்னேஷ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கர்நாடகாவில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்கள் காரணமாக தமிழகம் மற்றும் கர்நாடக இடையிலான போக்குவரத்து சேவை 3வது நாளாக துண்டிக்கப்பட்டுள்ளது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக தமிழக பதிவெண் கொண்ட லாரிகள் மற்றும் பேருந்துகள் மீது தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில் கர்நாடகாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சென்னை கோயம்பேடிலிருந்து கர்நாடகாவுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் 3வது நாளாக இயக்கப்பட்டன. பேருந்துகள் பாதுகாப்பு கருதியும் பயணிகள் பாதுகாப்பு கருதியும் இந்த பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 42 பேருந்துகளுக்கும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலைமை சீரடைந்த பின்னர், அதாவது இன்று இரவு ஓரிரு பேருந்துகள் கர்நாடகாவுக்கு இயக்கப்படும் எனவும், மேலும் இந்த நிலைமை முற்றிலுமாக சீரடைந்த பின்னர் முழுமையான பேருந்துகள் கர்நாடகாவுக்கு இயக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் சங்கருடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை. Thank you.